நமஸ்காரம் ஜீசஸ். எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்கள் என நான் நம்புகிறேன். சிலர் சொல்லலாம், எங்கள் ஆண்டி நான் சுகமாக இருக்கிறேன், அநேக பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். மார்க் 10:47 சொல்லப்படுகிறது, ஒரு குருடன் ஏசப்பா அந்த பக்கமாக வருகிறார் என்று கேட்ட உடனே அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான். கூப்பிட்ட உடனே கர்த்தர் ஏசப்பா திரும்பி நின்றார். ஆமென், அல்லேலூயா. அதுதாங்க நம்முடைய ஏசப்பா. இன்னைக்கு உன்னை யாரும் கவனிக்காத படிக்கு, உன்னை சட்டை பண்ணாத படிக்கு அவங்க எல்லாரும் கைவிட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உன்னை கைவிடுகிற தேவனாக அல்ல. உன்னை யாரும் என்ன விசாரிக்காமல் இருக்கலாம், உன்னுடைய தேவைகள் சந்திக்காமல் இருக்கலாம். உன்னுடைய தாய் தகப்பன் எல்லாருமே, உன்னுடைய கணவன், உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள் உன்னை விட்டு தூர விலகி போயிருக்கலாம். நீ தனிமரமாய் நின்று கொண்டு இருக்கலாம். நான் என்ன செய்வது, ஏது செய்வது, எனக்காக யார் நிற்பார்கள், எனக்காக யார் வழக்காடுவார்கள் என்று சொல்லி தினமும் நீ அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன், ஏசப்பா என்று கூப்பிடு. கர்த்தர் கண்டிப்பாக உனக்கு பதிலளிக்கிற தேவனாக நிற்கிற தேவனாய் இருக்கிறார். அது ஒருபோதும் மறக்காது. கர்த்தர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இன்னும் 49வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, கர்த்தர் நின்றார் என்று. ஏசப்பா அங்கு நின்றார், அங்கு நின்று விசாரிக்கிற தேவனாக அங்கு நின்றார். அதனால் விசாரிக்கிற தேவனிடத்தில் இன்றைக்கு நீங்கள் எப்பொழுதும் நில்லுங்க, அவருக்கு நன்றி செலுத்துங்க. உங்களுக்கு யாரும் இல்லை வழக்காட என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஏசப்பா வக்கீலாக வந்து நின்று இருக்கிறார். உனக்காக வழக்காடுவார், உனக்காக நியாயத்தை வாங்கி கொடுக்க அவர் வந்து நின்று கொண்டிருக்கிறார். நீ இழந்து போனதை இரட்டிப்பாய் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். எல்லா சந்தோஷத்தையும் வேண்டிய காரியங்கள் அனைத்தும் கர்த்தர் உனக்கு இன்றைக்கு திருப்பி கொடுக்க போகிறார். நீ அதை வாங்கி கொள்ள ஆயத்தமா? கர்த்தரை நோக்கியா, ஏசப்பா எனக்கு மனம் இறங்கும் என்று கேளு. கர்த்தர் மனம் இறங்கி அவர் கண்டிப்பாக உனக்கு பதில் கொடுப்பார். யாரும் செவி கொடுக்காமல் போகலாம், ஆனால் ஏசப்பா செவி கொடுக்காமல் இருக்கிற தேவன் அல்ல. செவி கொடுத்து உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாக இன்றைக்கு உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடு, அவர் கண்டிப்பாக மறு உத்தரவு கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அப்பா தேவனே, உமக்கு நன்றி கர்த்தாவே. நீர் எவ்வளவு நல்லவர் ஐயா, வல்லவர் ஐயா, பரிசுத்தர். நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன், உம்மை தவிர வேறொரு தேவன் இல்லை கர்த்தாவே. அநேக பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் கர்த்தாவே, இதோ கர்த்தாதி கர்த்தனே, வீட்டிலே தாய்மார்கள், வயதானவர்கள், ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகள் அநேகர் கர்த்தாவே. இன்றைக்கு எனக்காக யார் பேசுவார்கள், யார் வழக்காடுவார்கள், நான் எங்கே போவேன் என்று சொல்லி நின்று கொண்டு இருக்கிறார்கள் ஐயா. அந்த மாதிரியான ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் இன்றைக்கு நீர் சந்திக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். நீரே எல்லாமுமாய் இருந்து அவர்களை வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். அவர்களை விசாரிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். அவருக்கு பதில் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறேன். இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களுக்கு கர்த்தாவே எந்த மாதத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பதில் கிடைக்கட்டும் கர்த்தாவே. எல்லா பிரச்சனைகளும் நீங்கி கர்த்தாவே, நீர் கர்த்தாவே லாயராக நின்று கொண்டு இருக்கிறீர் ஐயா. நீர் அவர்களுக்காக வழக்காடி நியாயாதிபதியாக இருந்து அவர்களுக்கு கர்த்தாவே நீர் கர்த்தாவே நீதியை சரி கட்ட போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் உம்மோடு கூட இருப்போம் ஐயா. உம்மிடத்தில் கர்த்தாவை வேண்டிக் கொள்வோம் ஐயா. எங்களுக்கு சுக வாழ்வு நிச்சயம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நீர் அப்படியாக செய்ய போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, அனைவரும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்ததற்காக நன்றி. வெற்றி நடை போட செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். நமஸ்காரம் ஜீசஸ். God bless you.